Vivo T series யூஸ் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம Vivo T series ஃபோன்ல இருக்க ஹிடன் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். டெய்லி யூசேஜ்ல டைம் சேவ் ஆகும். ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸும் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு டிடெக் தமிழ். நான் சுபா. உங்க Vivo ஃபோன்ல செட்டிங் ஓபன் பண்ணிக்கங்க. ஷார்ட்கட் அக்சஸபிலிட்டி கிளிக் பண்ணிட்டு ஸ்மார்ட் மோஷன்ல ஸ்மார்ட் ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க. ரைஸ் டு வேக்கப் ஆன் பண்ணீங்கன்னா நீங்க ஜஸ்ட் உங்க போனை இப்படி எடுத்தாலே போதும், ஸ்கிரீன் ஆன் ஆகிரும். பவர் பட்டன் கிளிக் பண்ண தேவையே இல்லை. இந்த டபுள் டேப் டு வேக் ஆன் பண்ணிக்கங்க. ஆல்சோ டபுள் டேப் டு டர்ன் ஆஃபையும் ஆன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல இப்படி 2 டைம் டேப் பண்ணா போதும், ஸ்கிரீன் ஆன் ஆகிரும். அண்ட் அதே மாதிரி 2 டைம் இப்படி ஸ்கிரீனை டேப் பண்ணா போதும், ஸ்கிரீன் ஆஃப் ஆகிரும். ஃபோன் பார்த்து நோட்ஸ் எழுதுறீங்கன்னா இந்த கீப் ஸ்க்ரீன் ஆன் வைல் வியூவிங்க ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் நோட்ஸ் எழுதும் போது மேனுவலாக அப்பப்போ லாக் போட்டு ஸ்க்ரீனை ஆன் பண்ண தேவையில்ல. எப்போவுமே ஸ்க்ரீனு ஆன்லேயே இருக்கும். பட் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டு, உங்கள் ஃபோனில் பேட்டரி சேவர் மோடு ஆனில் இருந்துச்சுன்னா இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அப்படியே ஒரு ஸ்டெப்பு பேக் வந்து இந்த ஸ்மார்ட் காலிங் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஆன்சர் ஆன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கால் வரும்போது ஃபோனை இப்படி இயர்கிட்ட லிஃப்ட் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக கால் ஆன்சர் ஆகிரும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா கால் வரும்போது ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீக்கர், ப்ளூடூத் இல்லைன்னா இயர்ஃபோனுக்கு ஸ்விட்ச் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் காரில் போகும்போது கால் வந்துச்சுன்னா நம்ம மேனுவலாக ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணணும்னு தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். இந்த ஸ்மார்ட் மியூட் ஆன் பண்ணிங்கன்னா ஃபோன் ஜஸ்ட் இப்படி கவர் பண்ணால் மட்டும் போதும், இன்கமிங் கால்ஸு மியூட் ஆகிரும். ஃப்ளிப் டு மியூட் ஆன் பண்ணிங்கன்னா இன்கமிங் கால்ஸ் வரும்போது ஃபோனை இப்படி திருப்பி வச்சாலே போதும், கால் மியூட் ஆகிரும். வேவ் டு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்கமிங் கால்ஸ் வரும்போது ஜஸ்ட் இப்படி கையை வேவ் பண்ணாலே போதும், கால் ஆன்சர் ஆகிரும். இப்போ ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. இந்த ஷேக் ஃபார் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிங்கன்னா ஃபோனை எப்படி ஜஸ்ட்டு ஷேக் பண்ணாலே ஃபோன் ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகிரும். ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. குவிக் ஆக்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃப்ல இருக்கும்போது ஜஸ்ட்டு வால்யூம் டவுன் பட்டனை ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சீக்ரெட்டாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குவிக் ஆக்ஷன் ஆன் பண்ணிட்டு ரெக்கார்ட் செலக்ட் பண்ணால் ஃபோன் ஸ்க்ரீன் ஆஃப்ல இருந்தால் கூட இந்த வால்யூம் டவுன் பட்டனை நல்லா ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ சீக்ரெட் மிஷன்ஸுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இதிலிருந்து ஏதாவது ஒரு ஃபீச்சரை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு ஸ்டெப்பு பேக் வாங்க. ஈஸி டச்சை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு இந்த பர்சனலைசேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐகான் ஷோ ஆகும். இதிலிருந்து ஏதாவது செலக்ட் பண்ணி அப்ளை கொடுங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஸ்மால் விண்டோவில் ஆப்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷனுக்கு போயிட்டு நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண நினைக்கிற ஆப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே ஆப்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இதெல்லாம் தான் Vivo T சீரீஸில் இருக்க சம் ஹிடன் ட்ரிக்ஸ். இன்னுமே நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதை பார்ட் 2 வீடியோவில் போடுறோம். பார்ட் 2 வீடியோ வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களோட ஃபேவரட் ஃபீச்சர் என்னன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.